வெல்கம் டு ஜோசி கிச்சன். நம்ம இன்றைக்கி பன்னீரில் எப்படி சாண்ட்விச் செய்கிறதுன்னு பற்றி பார்த்துடலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு கொடுத்துடலாம். பன்னீர் வந்து குழந்தைங்க சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அந்த சாண்ட்விச் இந்த மாதிரிலாம் தானே பிடிக்குது. அதனால் அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. ப்ரெட்டு, கேரட், வரமிளகா, பெரிய வெங்காயம், கருகாப்பு, பன்னீர், லெமன், உப்பு, தயிர், பூண்டு, மல்லி, இது எல்லாத்தையும் இதில் நம்ம ப்ரெட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பன்னீரை போட்டுக்கலாம். பூண்டு 3, தயிர், லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கலாம், ஏன்னா தயிர் ஊற்றிருக்கோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வரமிளகா தேவையான அளவு போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நல்லா கொஞ்சம் காரம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் ஒரு 4 வரமிளகா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் நம்ம போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நறுக்குன சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ கேரட் போட்டுக்கலாம். கருவேப்பு, மல்லித்தூள், இலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் டேஸ்ட் கூட பார்த்துக்கலாம், நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சு ஆயில் விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நெய் ஊற்றினா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் கீ போட்டுக்கலாம், இல்லாட்டி பட்டர் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம கல் சூடாக இருக்குள்ள நம்ம ப்ரெட்டில் வந்து ஃபில்லிங்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில் பண்ணி நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தவாவில் வச்சிடலாம். மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் முடிஞ்சோடனே நம்ம டர்ன் பண்ணி திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நல்லா ஈவனாக வேகும். இப்போ நம்ம பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி கட் பண்ணும்போது அப்படியே மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் வேகணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வெந்து இப்படி நல்லா இருக்கணும். நம்ம பன்னீர் சாண்ட்விச் ரெடி.